ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இதை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பதிவோட தலைப்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. துவாரகா மாய்க்கு ஆத்மார்த்தமாக வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில், இது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சந்தேகமே வேணாம், உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். சாய் நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களோட சாய் நம்பிக்கையோடு இருங்க. கோவிலை என் கூட சேர்ந்து முழுவதுமாக சுற்றி வாங்க. துவாரகா மாயில் ஆரம்பித்து திரும்பவும் துவாரகா மாயிலே வந்து முடிப்போம். அது வரைக்கும் முழுவதுமாக இணைந்துருங்க. நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கலியுகம், இந்த கலியுகம் வந்து ரொம்ப விசித்திரமானது. ரொம்ப விசித்திரமான ஒரு உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காலில் போடுற செருப்பு கண்ணாடி ஷோகேஸில் ஏசி ரூமில் இருக்கு. ஏசி ரூமில் கண்ணாடி ஷோகேஸில் இருக்குது காலில் போடுற செருப்பு. ஆனால் நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற காய்கறிகள் ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அன்றாடம் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கீழே கிடக்குது. காலில் போட்டுக்கிற செருப்பு கண்ணாடி ஷோகேஸில் அப்படி ஜொலிக்குது. இந்த உலகம் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருதுன்னு பாருங்களேன். நம்மளும் அதை தான் விரும்புகிறோம். அப்படி தான் பழக்கப்படுத்திக்கிட்டோம் நம்மளை. அப்படி தான் இருக்குது உலகமும் கூட. இப்படி பழக்கப்படுத்திக்கிட்ட நமக்கே தெரியாமல் நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யலை, எந்த ஒரு தவறும் செய்யலைன்னு. ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நிறைய கொட்டி கிடக்குது. நம்மளும் அதுக்கு வந்து இரையாகிறோம். அதுதான் உண்மையும் கூட. நமக்கு தெரியாமையே வந்து இரையாகிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த மொபைல் ஃபோன் அது இல்லைன்னா இந்த உலகமே இருண்டு போன மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். உலகமே வந்து இந்த மொபைல் ஃபோன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்ல விஷயமும் இருக்குது, நிறைய கெட்டதும் இருக்குது. எப்படி கொஞ்சம் நல்லதும் இருக்குது, நிறைய கெட்டதும் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்னால் எல்லாமே கைக்குள்ளே வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. இந்த பதிவை நிறைய குழந்தைகளும் அப்புறம் இளைஞர்களும் வந்து கேட்டுட்ருப்பீங்க. முக்கியமாக உங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. முழுவதுமாக கேளுங்க. பெரியவங்களும் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லா பக்கட்டும் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இந்த கலியுகம் ரொம்ப கெடுதலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஒரு சில நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள், தவறான விஷயங்களை கூட இன்டர்நெட்டில் வந்து வீடியோ மூலமாக வந்து பார்க்குறோம். அப்படி பார்க்குற நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபீல் பண்ணுறதே இல்லை. ஒரு தவறான விஷயத்தை பார்த்துட்டோமேனு ஃபீல் பண்ணுறதே இல்லை. என்னென்னா, நான் ஒன்றும் அந்த தவறை செய்யலைல்ல, ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தேன், அவ்வளவு தானே. நான் வந்து செய்யலைல்ல, அதை வேறு யாரோ தானே செய்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நியாயப்படுத்திக்கிறது. தவறான விஷயங்கள் பார்க்குறது ஒருத்தனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இன்றைக்கி அஜாமிலன் கதையை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அஜாமிலன் அவர் வந்து கடைசி தருணத்தில் அவரோட மகனோட பெயர் ஹரின்னு கூப்பிட்டாரு. அதனால் அவருக்கு வந்து வைகுண்டத்தில் இடம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். அந்த அஜாமிலன் அவர் யார், எப்படிப்பட்டவர், அவரோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுனுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் இதுக்கு முன்பு ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் உங்களுக்கு விமோசனம் இருக்குது. வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தவறுகள் செய்யாமல் இருந்தது கிடையாது. ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம். ஏன் நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம். பொதுவாகவே ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம், நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு. எதனால் அப்படின்னா, நதி உருவாகிற அந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கங்கோத்ரி, யமுனோத்ரி அங்கே போயிட்டு வந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். சிறிய ஓடையாக அப்படியே மெலிதாக வந்து தான் அந்த இடத்துல அந்த ஊற்று தண்ணி வந்து வரும். அவ்வளோ சின்ன அந்த மெலிதான அந்த ஊற்று தண்ணி ஹரித்வாரில் இமயமலைக்கு மேலே உருவாகிற அந்த யமுனோத்ரி வந்து கங்கோத்ரி, அந்த கங்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப மெலிதாக தான் ஓடும், அந்த ஓடை மாதிரி. அந்த மெலிதான அந்த கங்கை உருவாகிற அந்த இடத்துல அப்படி உருவாகி ஹரித்வாரில் இமயமலைக்கு கீழே இருக்கிற அந்த ஹரித்வாரில் வந்து சங்கமித்து வந்து வரும் பாருங்கள். ஆர்ப்பரிக்கும் கடல் மாதிரி வரும். நம்ப முடியாது, சந்தேகம் வரும். என்னங்க சொல்கிறீங்க, அங்கே சின்னதாக ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஊற்று தண்ணி இவ்வளோ பெரிய கங்கையாக எப்படி வந்தது அப்படின்னு நம்பிக்கை வராது, சந்தேகம் வந்துடும். அதனால தான் எப்போது நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மனிதர்களோட வாழ்க்கையும், ரிஷிகளோட வாழ்க்கையும், முனிவர்களோட வாழ்க்கையும் கூட. அவங்களோட கடந்த காலங்களை பார்க்கும்போது, ஏன் அவங்க பற்றிலாம் கூட எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோமே, நம்மளோட பழைய வாழ்க்கையெல்லாம் தோண்டி பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுருப்போம், ஆன்மீகத்தில் இருப்போம். என்னடா நீங்களாம் அப்படி இருந்த இப்படி மாறிட்டா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க.
நீ எல்லாம் கோயிலுக்கு போறியா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையே வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க. நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்மளோட ஆரம்ப நிலை எப்படி இருந்தாலும் சரி, இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். எப்படி வேணால் இருந்துக்கிட்டோம், இதுக்கு முன்பு எப்படி வேணால் இருந்துக்கிட்டோம், செய்த தவறுகள் எல்லாம் இருந்துட்டு போகுது. இனிமேல் எப்படி வாழ போகிறோம், இப்போ எப்படி இருக்கோம், அதுதான் முக்கியம். ஒரு குருவை சரணடைஞ்சிட்டாங்க, ஒரு குருவை காட்டுற பாதையில் போயிட்டுருக்காங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கன்னா பழைய தவறுகள்லேருந்து மீண்டு வரணும், புதிய வாழ்க்கையை அமைச்சிக்கணும். தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. முன்னாடி இவ்வளோ செஞ்சிட்டோமே, இவ்வளோ தவறு செஞ்சிட்டோமேன்னு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட அந்த பாடத்தை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. தவறுகள் செய்வது இயல்பு, ஆனால் அந்த தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிறவன் திருந்தி வாழ்வதற்கான அடுத்த வாய்ப்பு, அதான் முக்கியம். இப்போ அந்த அஜாமிலன் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தரோட பையன், ஒரு வாலிப வயதில் இருக்கிற பையன் அஜாமிலன். அந்த அஜாமிலன் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை அவங்க அப்பா வந்து சொல்லி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி பூஜை செய்வதற்கு பூக்கள்லாம் வேணும், சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும்ப்பா, பூக்கள்லாம் வேணும், நீ இந்த பூஜை பொருட்கள்லாம் போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இவரும் அந்த பூஜை பொருட்கள் அந்த பூவெல்லாம் வேணுங்கிறதுக்காக காட்டு வழியாக காட்டில் நடந்து போகிறாரு. அவர் போகும்போது ஒரு அழகான விலை மாதுவும் ஒரு ஆணும் வந்து உடலுறவு வச்சுக்கிறத அவர் பார்த்துறாரு. காட்டில் திறந்த வெளியில் ஒரு விலை மாது கூட, அழகான விலை மாது கூட ஒரு ஆண் வந்து உடலுறவு வச்சுக்கிறான். அதை இவர் பார்த்துறாரு. இவரோட மனசு சஞ்சலப்படுது. அந்த அழகான விலை மாதுவை பார்த்து மயங்கின இவர் தான் எதுக்காக போயிருக்கேன் அப்படிங்கிறதையே மறந்து அதை பார்க்குறாரு. அந்த இளம் பெண்ணோட அழகில் மயங்குறாரு. அந்த பெண்ணையே திருமணமும் செஞ்சுக்கிறாரு. விலை மாதுவை அவளோட அழகில் மயங்கி திருமணமும் செஞ்சுக்கிறாரு. வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. குடும்பம் பெரிதாகுது, நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் பிறக்கிறாங்க. குடும்பத்தை பார்த்தாகணும், அதற்காக தவறான வேலைகள்லாம் ஈடுபடுறாரு. திருடுவது, கொலை செய்வது, இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறாரு. குடும்பத்தை பார்த்துக்கிட்டாகணும். விலைமாது கூட ஒரு வாழ்க்கை 10 குழந்தைகளையும் பெற்றுக்கிட்டாச்சு. தவறான ஒரு வாழ்க்கையில் போய் தவறான செயல்களை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இவர் கடைசி நேரத்தில், அவரோட வாழ்க்கை முடிகிற நேரத்தில் யம தூதர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவி, இவனை பிடிச்சிட்டு போய் நம்ம நரகத்துக்கு கொண்டுட்டு போகணுன்னு யம தூதர்கள் எல்லாம் வந்துட்டாங்க கடைசி தருவாயில். அந்த கடைசி தருவாயில் இருந்த அஜாமிலன் தன்னோட 10வது குழந்தையான ஹரி, அந்த குழந்தையோட பேர் 10வது குழந்தையோட பேர் ஹரியை வந்து கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டது என்னமோ தன்னோட மகனை தான், அதாவது இறைவனோட நாமம் ஹரியை வந்து கூப்பிடுறாரு. தவறுதலாக கூப்பிட்டாலும் கூட அது இறைவனோட நாமத்தை ஜெபம் செய்வதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இடத்துல வைகுண்டத்திலேருந்து விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா உயிர் பிரியும் தருவாயில் யாராவது ஹரி இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு விஷ்ணு தூதர்கள் வந்துடுவாங்க வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போவதற்காக. குரு சரித்திர கதைகளில் கேட்டிருப்போம், ஒரு ரொம்ப கொடுமையான கருமங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், விண்குஷ்ட நோயாளி, போன ஜென்மத்தில் மிகப்பெரிய பாவம் செய்திருப்பான். ஒரு விலை மாது அந்த பெண் போன ஜென்மத்தில் ஒரு பசு மாட்டோட தலையை வெட்டி குடி போதையில் சமைச்சு சாப்பிட்ருப்பான். மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சிருப்பான். அந்த பெண் அனுபவித்த அடுத்த ஜென்மத்தில் அனுபவித்த அவளோட கஷ்டங்களால் அவளுக்கு வந்து வெண்குஷ்டம்லேருந்து நிறைய வியாதிகள் வந்து கடைசி தருவாயில் கோகர்ண சேத்திரத்தில் சிவ பூஜையில் கலந்துட்டுருப்பான். அவளுக்கே தெரியாமல் யாசகம் கேட்கறதுக்காக அங்கே போயிருப்பான். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கிடச்சிருக்காது, அதனால் உண்ணா நோன்பு மாதிரி ஆயிரும். கையில் யாரோ பிக்ஷை போடுவதற்கு பதிலாக வில்வ இலையை போட்டுருவாங்க. அந்த வில்வ இலையை சாப்பிட முடியாதுன்னு அவள் கண்ணு தெரியாத அந்த குருடி தூக்கி போடுவா. அது சிவலிங்கத்துக்கு மேலே போய் விழுவும். அங்கே சிவன் சம்பந்தமான அந்த பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கோம், அதையும் கேட்டுட்டு இருப்பா. இதனால் அவள் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரி மகா சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிட்ட அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி சிவ தூதர்கள் வந்து காப்பாற்றுவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. கடைசி நிமிடத்தில் அஜாபிலன் தவறுதலாக தன்னோட மகனை ஹரின்னு கூப்பிட்டது இறைவனோட நாமமாக கருதப்பட்டு அந்த இடத்துக்கு விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க யம தூதர்கள்ட்ட சொல்லி, இவன் இறைவனோட ஹரியோட நாமத்தை ஜெபம் பண்ணியிருக்கான், இவனை நாங்கள் வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு யம தூதர்கள்லேருந்து காப்பாற்றி அந்த ஆத்மாவை வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இருக்கும் தருவாயில் தவறுதலாக உச்சரிக்கப்பட்ட ஒரு நாமத்தோட பலனே இந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆத்மார்த்தமாக நம்ம இறைவனோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணோம்னா அதோட பலன் எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம தவறுதலாக பார்க்குற இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த மொபைல் ஃபோன்லலாம் நிறைய இருக்குல்ல, நல்லது கெட்டது நிறைய நிறைஞ்சிருக்கு, கெட்டது நிறைய இருக்குது.
நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறோம் தானே, அந்த தவறுகளை நம்ம செய்யலேன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதனால் பிரதிபலிப்புகள் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வரும். தேவையில்லாத விஷயங்களை பார்க்கக்கூடாது. குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், முக்கியமாக இளைஞர்கள் இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அதை சாய் காட்டுற பாதையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. சாய் சொன்ன மாதிரி பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க, சச்சரித்திரம் படிங்க, குரு சரித்திரம் படிங்க. எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சாய் உங்களுக்கு வழித்துணையாக வருவார். இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் 100% உங்கள் வாழ்க்கை மாறுவது உறுதி. சாய் மாற்றுவார், நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கார்த்திக் ராமலிங்கம் சகோதரருக்கு 45வது பிறந்தநாள். கார்த்திக் ராமலிங்கம் சகோதரருக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். இவர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.